இறைவனின் தியாக பலியினிலே கலந்திடவே நாம் இணைவோமே. அவனிலே இறைவனுக்காய் அர்ப்பணம் செய்தார் பெரு பெற்றோர் என்னும் அருள் சான்று பகர்ந்திடவே அன்பர்களே ஒன்று கூடிடுவோம். அன்பு உள்ளங்கள் நாம் இணைவோம். இன்ப வெள்ளத்தில் நனைந்திடுவோம். அன்பு உள்ளங்கள் நாம் இணைவோம். இன்ப வெள்ளத்தில் நனைந்திடுவோம். இறையருள் வாழ்வு பயணத்திலே பேரணியாய் நாம் செல்வோம். இறைவனின் தியாக பலியினிலே கலந்திடவே நாம் இணைவோமே. மகிழ்வோம், பேருவகையுடன் அக்களிப்போம், கடவுளுக்கே மாட்சி செலுத்துவோம். ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர் ஆட்சி செலுத்துகின்றார். அல்லேலூயா. பாஸ்கா காலத்தின் 2வது வாரத்துக்குள்ளே நாங்கள் பயணிக்கிறோம். உயிர்த்த இயேசுவினுடைய பிரசன்னம் நம்முடைய அன்றாட வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு இருக்கிறது என்பதை கண்டுணர்ந்து கொள்ளுகின்ற ஆற்றல் பெற்று நாம் இந்த ஆற்றல் பெற இந்த திருப்பலி வழியாக மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் ஆற்றலை அறிவிக்க எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது கொடையின் பிணையை அவரில் பெற்றுக்கொண்ட நாங்கள் அதன் முழுமையான வெளிப்பாட்டினை கண்டுகொள்ளும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 32 முதல் 37 நிறைவு பெற. அந்நாள்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர். தேவையில் உணர்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலப்புலன்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். சைப்ரசு தீவை சேர்ந்த யோசேப்பு என்னும் லேவியர் ஒருவர் இருந்தார். இவருக்கு திருத்தூதர்கள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று பொருள்படும் பர்னபா என்னும் பெயரை கொடுத்திருந்தார்கள்.
அவர் தமது நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்தூதர்களது காலடியில் வைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 93. இறை வசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவியாக 1a. உங்கள் பல்லவியாக ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமே கட்சியாக கொண்டுள்ளார், ஆண்டவர் வல்லமையை கட்சியாக கொண்டுள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர், தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை, ஆண்டவரே என்றென்றும் தூய்மையே. ஆண்டவரே என்றென்றும் தூய்மையே. உமது இல்லத்தை அழகு செய்யும், உமது இல்லத்தை அழகு செய்யும். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். மானிட மகனில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அவர் உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூயாவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கதேம் அவரை பார்த்து, இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது, நீர் இஸ்ரவேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே. எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம். எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால், விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும்போது எப்படி நம்ப போகிறீர்கள்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறிச் சென்றதில்லை.
பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதரங்களே, உறவுகளே, நாங்கள் தவக்காலத்திலே பயணம் செய்து வந்தோம். தவக்கால பயணமானது நமக்கு இந்த உலக வாழ்க்கையை பற்றியும் இந்த உலகினுடைய பீடைகள், துன்பங்கள், வேதனைகளை எவ்வாறு நாம் இயேசுவினுடைய பாடுகளோடு இணைத்து மனம் வருந்தி மன்னிப்பு பெற்றவர்களாக ஆண்டவருக்குள்ளே வாழ வேண்டும் என்கின்ற இந்த உலகத்தினுடைய பகுதியை கூறுவதாக அமைகிறது. பாஸ்கா காலம் நமக்கு நிலை வாழ்வை பற்றியும் நீடித்து நிலைக்கவிருக்கிற மகிழ்ச்சியை பற்றியும் நமக்கு சொல்லுகின்றது. அதையே நாங்கள் இன்றைய நாளிலும் இயேசுவினுடைய வார்த்தைகளிலே இருந்து அறிந்து கொள்கிறோம். இயேசு கூறுகிறார் நிக்கதேமுவுக்கு. நமக்கு தெரியும், நிக்கதேம் தலைமைச் சங்கத்து உறுப்பினராக இருந்தாலும் இயேசுவை மிகவும் அன்பு செய்தவர். இயேசுவோடு அடிக்கடி அவர் பேசிக்கொள்வது வழக்கம். இரவிலே சென்று இயேசுவிடம் இருந்து அறிவுரை பெற்ற ஒரு மனிதன் என்று விவிலியம் சொல்லுகிறது. அப்படியான ஒரு மனிதன் தான் இந்த நிக்கதேம். எனவே நிக்கதேமுக்கு இடையிலே நிகழ்கின்ற இந்த உரையாடலிலே இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், தம்மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு என்று சொல்லுகிறார். இயேசு மீது நம்பிக்கை வைப்பதே நிலை வாழ்வு என்று மீண்டும் ஒரு முறை இயேசு ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார் நிக்கதேமுவுக்கு கூறிய பதில் வழியாக. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையானவர்களே, எனவே நம்முடைய பயணத்தினுடைய முடிவு நிலை வாழ்வுக்கு உரியது. பாருங்கள், அண்மையிலே நிகழ்ந்த உலகத்தையே சோகத்தில் ஆழ்த்திய நம்முடைய திருத்தந்தையினுடைய மரணம், அவருடைய விண்ணக பிறப்பு. நாங்கள் மரணம் என்று கூறுவதில்லை, விண்ணக பிறப்பு. எனவே திருத்தந்தை விண்ணக பிறப்பிற்கு 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதமே ஆயத்தம் செய்திருந்தார். தான் இந்த உலகத்திலே பிறந்ததனுடைய நோக்கம் ஒரு குருவாக, அவர் பிறந்ததன் நோக்கமும் பிறந்ததனுடைய அவர் பெற்ற அழைப்பும், அதன் பிறகு தான் ஆயராக இருந்ததும், இன்னுமாக முழு திருச்சபையினுடைய ஆயராக, தலைமை ஆயராக இருந்து வழிநடத்தியதும் இயேசுவுக்கு பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதற்கான அழைப்பு என்பதை அவர் உணர்ந்து, என்னுடைய பயணத்தினுடைய முடிவே நிலை வாழ்வுதான், அதற்காக நான் ஆயத்தம் செய்திருக்கிறேன், என்னை அன்னை மரியாள் வழிநடத்துகிறார் என்ற இந்த செய்தியை அவர் தன்னுடைய இறுதி விருப்பமாக எழுதி வைத்துவிட்டு அதிலே தான் எங்கே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற செய்திகளை எல்லாம் அவர் கூறியிருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையானவர்களே, இந்த உலகத்திலே பிறந்த திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய முடிவு நிலை வாழ்வு. இயேசு ஆண்டவரே நம்முடைய முடிவு, பரகதியே நம்முடைய முடிவு. அதை நாங்கள் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது பக்கத்தில் இருந்த வெள்ளப்பக்க கள்ளன் இயேசுவுடன் கேட்பார், ஆண்டவரே நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது இயேசுவினுடைய ஆட்சி பொன்னும் பொருளும் கொண்டு பணம் கொண்டு செய்கின்ற ஆட்சி, அடக்குமுறை ஆட்சி அல்ல, மாறாக பரகதியிலே அவர் அனைவருக்கும் வாழ்வை கொடுக்கிற, அவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு முடிவில்லாத வாழ்வை கொடுக்கிற அதுவே அவருடைய ஆட்சி என்பதை அவன் இறுதியில் உணர்ந்திருந்தான். இயேசுவும் இன்றே நீ என்னோடு பரகதியில் இருப்பாய் என்று அவனுக்கு அந்த மோட்சத்தை எழுதி கொடுத்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையானவர்களே, நாங்கள் பயணிக்கும் திருச்சபை, நாங்கள் நம்பிக்கையோடு பயணிக்கின்ற திரு அவை, எதிர்நோக்கோடு பயணிக்கின்ற திரு அவை. எனவே இந்த திரு அவை, எதிர்நோக்கோடு பயணிக்கின்ற திரு அவை எங்கே உதயமாகியது என்று சொன்னால் அது இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு, அதுவும் நிலை வாழ்வை அடிப்படையாக கொண்டுதான் அது உருவானது. அதற்கு தக்க சான்றை புனித லூக்கா தன்னுடைய 2வது புத்தகமாகிய திருத்துதர் பணிகள் நூலிலே அவர் அருமையாக பொதித்து வைத்துள்ளார். இது ஒரு வரலாற்று நூல். திருத்துதர் பணி நூல் இல்லை என்று சொன்னால் திருச்சபை எவ்வாறு பரம்பலடைந்தது என்பதற்கான எந்த சான்றுகளும் இல்லாமல் போயிருக்கும். எனவே நம்பிக்கையின் திருப்பயணிகள், எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்று பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப் என்று பயணிக்கின்ற நமக்கு வரலாற்று சாசனமாக சான்றாக அமைந்திருக்கின்ற இந்த திருத்தூதர்கள் பணி நூலிலே இன்றைய நாளிலே நாங்கள் வாசித்த இந்த அற்புதமான செய்தியாகிய சைப்ரஸ் தீவை சேர்ந்த ஜோசேப்பு என்னும் லேவியர் ஒருவர் அந்த நம்பிக்கை கொண்டோரனுடைய கூட்டத்திலே அவர் இருந்தார். பாருங்கள், நம்பிக்கை கொண்டவர்கள்
ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாயிருந்தனர். அவர்கள் அனைவரும் தம்முடைய உடைமைகளை பொதுவாக கருதினர். திருத்துவர் அனைவரும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று சான்று பகர்ந்தனர். இதுதான் நம் எதிர்நோக்கின் திரு அவைக்கு சான்றாக அமைகிறது. இதில் இருந்துதான் எதிர்நோக்கின் திரு அவையே உருவானது. அதற்குள்ளே இருந்த இந்த உயிர்த்த ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே ஆட்கொள்ளப்பட்ட இந்த யோசேப்பு எனும் லேவியர் அவர் ஊக்குவிக்கின்ற பண்பு கொண்டவராக இருந்தார். மற்றவருடைய விசுவாசத்தை ஊக்குவிக்கிறவராக நல்லெண்ணம் பெற்றவராக இருந்தார். மற்றவருடைய விசுவாசத்தை ஊக்குவித்தார். நல்ல பண்புகளை தட்டி கொடுத்தார். உயிர்த்த இயேசுனுடைய பிரசன்னத்தை அவர் வாழ்ந்து காட்டிக்கொண்டே இருந்தார். நாங்களும் எங்களுடைய இந்த நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு பயணிக்கிற நம்முடைய திரு அவைக்குள்ளே நாம் திருவகையாகி நாம் ஒருவர் மற்றவரை விசுவாசத்திலே தட்டி கொடுக்க ஊக்குவிக்க, நிலைவாழ்வை நோக்கிய பயணத்திலே வரக்கூடிய சவால்கள், வீழ்ச்சிகள், பலவீனங்கள், பாவத்தின் மத்தியிலும் ஒரு மனிதனை நாங்கள் உயர்த்திவிட ஊக்குவிக்க, வாழ்வு இருக்கிறது, ஜேசு இருக்கிறார், நிலைவாழ்வு இருக்கிறது என்று நாங்கள் ஊக்குவிக்க நமக்கு இந்த சாசனமாகிய வரலாற்று சாசனமாகிய திருத்துதர் பணிகளில் நூலிலே இருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. தேவையில் உணர்வோர் என்று யாருமே அவர்களிடத்திலே காணப்படவில்லை. இதுதான் கூட்டொருங்கிய திரு அவையாக இருக்கிறது. எனவே நாங்கள் கூட்டொருங்கிய இயக்க திரு அவை என்று கூறிக்கொண்டு நிலைவாழ்வை கண்ணெதிரே கொண்டு பயணிக்காவிட்டால் ஃபெயிலியர், அது அர்த்தம் இல்லாமல் போய்விடும். எனவே நாங்கள் யோசேப்பு இந்த பர்னபாவினுடைய வாழ்க்கையை நம்முடைய கண்ணெதிரே கொண்டு ஊக்குவித்து நிலைவாழ்வை முன்னிறுத்தக்கூடியவர்களாக இருக்கவும், நிக்கேதேமுக்கு இயேசு கூறிய பதில் மகன் மீது நம்பிக்கை கொள்கிறவர்களுக்கு நிலைவாழ்வு இருக்கிறது என்கின்ற அந்த உறுதியோடு கூட்டொருங்கி இயக்க திருகவையாக நாங்கள் பயணித்திட ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆமேன். நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். அருளின் ஊற்றே இறைவா, உமது உயிர்ப்பை கொண்டாடும் எம் தாயாம் திரு அவையையும் திரு அவையின் பணியாளர்களையும் உமது உயிர்ப்பின் வல்லமையால் நிரப்பி உமக்கு சான்று பகரும் வழியில் மக்களை வழிநடத்த வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, இவ்வுலக வாழ்வின் இன்பங்களை விரும்பும் நாம் மேலுலகுக்கு தேவையான நற்பண்புகளில் வளர தடையாக உள்ள பாவங்களை விட்டு உம்மோடு உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்று மகிழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரே மகனை எமக்கு உணவாக அளித்த இறைவா, எம் குடும்பத்தினர் அனைவரும் நிலைவாழ்வு தரும் அன்பு உறவில் நிலைத்து உலக காரியங்களிலிருந்து விடுபட்டு புதுவாழ்வு பெறவும் உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகிற்கு ஒளியாய் விளங்கும் இறைவா, எம் இளைய தலைமுறையினர் இவ்வுலக மாய கவர்ச்சிகளில் இருந்து விடுபட்டு பாவத்தில் மூழ்கிவிடாமல் உமது வாழ்வு தரும் வார்த்தைகளை தியானித்து உமக்கு சான்று பகரும் வாழ்க்கை வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் வாழ்வாகிய இறைவா, பாஸ்கா காலத்திலே நீரே எங்களுடைய வாழ்வாக இருக்கிறீர். நீரே நிலைவாழ்வு என்பதை நாங்கள் தியானிக்க நீர் எங்களை அழைப்பு கொடுக்கிறீர். வாழ்வினுடைய பல்வேறுபட்ட பிரச்சனைகள், சோகங்கள், கண்ணீர்களை உம்மிடம் தருகிறோம். இன்றைய நாளினுடைய எதிர்பார்ப்புகளை தருகிறோம். இன்றைய நாளிலே விசேடமான நாட்களை நினைவுகிறவர்களை நினைத்து தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவரையும் உடைய வல்லவத்தினாலே ஆசீர்வதியும். எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே எப்பொழுதும் உம்மை முன்னிறுத்தி நிலைவாழ்வை முன்னிறுத்தி நாங்கள் பயணிக்க, ஒருவர் மற்றவரை ஊக்குவிக்க, ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்ய, தாங்கிக் கொள்ள எங்களுக்கு சக்தி தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
நீ தந்த வாழ்வையேந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதையேற்று உனதாக மாற்றி அருள் பலியில் என்னை நீ இணைப்பாய் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வையேந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. அணையாத தீபம் உன் திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு அகலை. அணையாத தீபம் உன் திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு அகலை. உலகினொளியாயிருப்பவனே உன்னோடு ஒன்றாக ஏற்றிடுவாய் ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய். இறஞ்சுகின்றேன் இறங்கிடுவாய் ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய். இறஞ்சுகின்றேன் இறங்கிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களிக்கச் செய்திட உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்கு உரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களுக்கு நிறவாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னும் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் ஜஸ்டின், பெர்னாட், ஞான பிரகாசம், எல்லா திருநேரர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீ எரிவிலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட பிரான்சிஸ்க் என்னும் நம்முடைய திருத்தந்தையை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதர் புனித யோசவாஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையானத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்திரு. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள திருவிழம் கொள்வீராகும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரில் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமே காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள
மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவாம். என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவாம். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவாம். என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் நிறைவாம். உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மணமாகவாம். மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மணமாகவாம். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவாம். என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. கிறிஸ்து பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழ வேண்டும், அவ்வாறு அவர் மாட்சியில் நுழைய வேண்டும். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவிசாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதம் மிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருளுதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கண்டால் நம் அல்லல்கள் அகன்று விடும். அவன் கண்களில் மின்னிடும் கருணையை கண்டால் கவலைகள் மறைந்து விடும். கவலைகள் மறைந்து விடும். வாடாலில்லையும் வாழ்த்தி
பாடிடும் தூய்மைதான் அவள் தோற்றம். இங்கு தேடாமானிடர் யாருளர் தரணியில் பாடாரவளேற்றம் பாடாரவளேற்றம். அன்னையுன் அருட்திருவதனம் கண்டால் நம் அல்லல்கள் அகன்று விடும். அவள் கண்களில் மின்னிடும் கருணையை கண்டால் கவலைகள் மறைந்து விடும். கவலைகள் மறைந்து விடும். நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமேன்.